சேர்ந்தாலும் ஒண்ணுதான், நீ சேரணும்னாலும் ஒண்ணுதான். போற போக்குல அவன் கட்சி தோட்டனா அந்த பார்முலா கொண்டாந்துருவான். அரசியலுக்கும் ஒர்க் இல்ல, நடிக்கிறதுக்கு நீ ஒர்க் இல்ல. கொள்கை எதிரியோட ஊழல் சக்தியோட நீ உறவு வச்சிருக்கா பாஜக கூட்டணியில் தவிர்க்க தொடர் சிக்கலில் விஜய் சாதித்தாரா அமித்ஷா? மீண்டும் ஸ்டாலின் தான் இணையவாசிகள். தமிழக அரசியல் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. திமுகவுடைய பலம் வலுவை சேர்த்ததுனால ஓபிஎஸ் வந்து சேர்ந்தாரு, விஜயகாந்த் அணி வந்து சேர்ந்து மொத்தமா நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிறிஸ்தவ அமைப்புகள், முஸ்லிம் அமைப்புகள், இந்து பிராமண அமைப்புகள் எல்லாம் திரைமறைவா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சு. 21 கூட்டணி கட்சிங்க ஆதரவெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இதை கண்டு அமித்ஷா அலர்ஜி ஆகி, மோடி அமித்ஷா அலர்ஜி ஆகி விஜய்க்கு செக் வச்சாங்க. விஜய்க்கு செக் வச்சாங்க. அந்த செக்கு பேச்சுவார்த்தையில ஒரு 75% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆந்திராவை சேர்ந்த பவன் கல்யாணம்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு சொல்லியிருக்காங்க, நீ தோக்க போற, தனியா தான் உனக்கு மரியாதை இல்லை, தோத்தா சினிமா உலகத்துல நீ அட்ரஸ் எல்லாம் போயிடுவ, உனக்கு பயங்கரமான நெருக்கடிகள்லாம் தருவாங்கன்னு சொல்லி மூலச்செலவை பண்ண போய் அதனுடைய பிரதிபலனா இன்னைக்கு 75% பேச்சுவார்த்தை விஜய் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 டிப்டி சிஎம், ஒரு சிஎம் தமிழ்நாட்டில், ஒரு பிஜேபி டிப்டி சிஎம், விஜய் ஒரு டிப்டி சிஎம். எடப்பாடியே ஆரம்பத்துல சிஎம் ஆகிட்டு நம்ம நிதிஷா மாதிரி 3வது மாசத்துலயே க்ளோஸ் ரிசைன் பண்ணு அப்படின்ற ஒரு கணக்குலாம் எதிர்காலத்துல வரும். இப்படி ஒரு கணக்கு ஒர்க் அவுட் ஆனால் டிப்டி சிஎம், 2 டிப்டி சிஎம், ஒரு சிஎம் கனவு ஒர்க் அவுட் ஆனால் விஜய் பிஜேபியோட இணைந்தால் 50 தொகுதிகள் கொடுப்பதாகவும் ஏதோ பேச்சுவார்த்தை 50 தொழில் 60 தொழில் கொடுப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கொள்கை எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி ஏடிஎம்கே ஊழல் கட்சி, இவங்களோட இவர் கூட்டணி. ஆமா, மனைவி வழக்கிலேயே வந்து டைவர்ஸ் கேஸ்ல ஒர்த் இல்ல சொல்லி பகிரங்கமா சொல்ற இவர் வந்து 25 வருஷம் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைங்களை பெற்று இன்னைக்கு ஓரளவுக்கு ஆன பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு அது கேஸ் வந்து ஒர்த் இல்லையா, அது நான் பாத்துக்கிறேன். உன் பொண்டாட்டி கேஸ் நீதாயா பார்க்க முடியா கோர்ட்ல? உன் தொண்டனையா போடுவா, உன் மாவட்ட செயலாளர் போடுவாரா, ஆதவர்ஜுனன் போடுவானா, ஆனந்த் போடுவானா? அதுக்கு கவுண்டரு நீதாயா போடணும். சட்டம் டைவர்ஸ் கேஸ்ல கட்டணம் தான் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கேஸ் கொடுக்கணும். நீ இவ்வளவு கௌரவமா பேசுறவன் நான் டைவர்ஸ் கொடுக்க தயார் அப்படின்னு ஜென்ட்லா, எனக்கு என் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அதனால நான் வந்து மியூச்சுவல் கன்சென்ட் 2 பேருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் டைவர்ஸ் கேட்டா நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா பெருந்தன்மை. நீ அன்னைக்கு வழக்கு நடக்க சொல்லவே நீ திருச்சாவை கூப்பிட்டு ரிசப்ஷனுக்கு வந்து கடுப்பு ஏத்துற. என்னையா சைல்டு பேபின்னு சொன்ன ஒண்ணு அரசியல்ல, நீ வாழ்க்கையிலேயே நீ சைல்டு பேபி, நடிக்க தெரியும் நீ சைல்டு பேபி. உனக்கு எவன் அட்வைசரா இருக்கான்னு தெரியல. அந்த அட்வைசருக்கு பொண்டாட்டி மப்பாட்டி எல்லாம் இருக்கும் போல தெரியுது. உங்களோட சேர்ந்தவெல்லாம் அப்படிதான் இருப்பான் பொழுது. போற போக்குல அவன் கட்சி தோட்டனா அந்த பார்முலா கொண்டாந்துருவான். நீ 6 மாதத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிங்க. அந்த இப்ப அம்மா அப்பா பார்த்த பொண்ணு ஒண்ணு, நீயா பார்த்துருந்து ஒண்ணு, மனைவியா துணைவியா, நல்ல காம்பினேஷன்ல வரடி. இந்த மாதிரி உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, உனக்கு சினிமா துறையில உள்ள பிரச்சனை, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாசம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மோடி கிட்ட சரண்டர் விஜய் அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாம்.
பேச்சை மிரட்டப்பட்டார் விஜய். மக்கள் மத்தியில போய் நீ எப்படா ஓட்டு கேப்ப? தீய சக்தி டிஎம்கே கவர்மெண்ட், ஊழல் சக்தி அதிமுக, கொள்கை எதிரி பிஜேபிய, கொள்கை எதிரியோட ஊழல் சக்தியோட நீ உறவு வச்சிருக்கா? நீ ஏற்கனவே கள்ள உறவு வச்சுக்கணும் தானே. உனக்கு இதெல்லாம் அரசியல்ல சகஜம். செஞ்சு கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி தொடச்சி போட்டும் பாட்டு ஒரு வேலையை பார்க்க வந்துட்ட. அந்த கோணத்துக்கு வந்துட்ட. இப்பதான் நீ காணாம போற. எப்போ? இப்பதான் நீ காணாம போற. அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஜெயலலிதா சாவுல சசிகலா தலையில கை வச்சாரு மோடி. காலி. அந்த அம்மா உள்ள அனுப்பிச்சு விட்டாரு. கட்சியை எடப்பாடி வாங்கினா அந்த ஏடிஎம்கே இல்லாத காலி ஆயிடுச்சு. நீ அந்த இதோட போய் சேர்ந்தேன்னா பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். நீ தேர்தல் கூட்டணியில் தான் நீ மணப்ப. அந்த பூ காஞ்சதுன்னா நீ வெறும் நார். அந்த நார் காஞ்சதுன்னா குப்பை தொட்டி. அந்த நிலத்தான் விஜய். நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. நீ சேர்ந்தாலும் ஒண்ணுதான், நீ சேரனாலும் ஒண்ணுதான். காணவே காணாத. தனியா நின்னா கூட ஒரு 4-5 சீட்டு வாங்குவானுங்க உங்க ஆளுங்க. நீ அதோட போய் சேர்ந்தா நீ சுத்தமா காலி. தென் மாவட்டம்லாம் தேவரோட்டெல்லாம் ஓபிஎஸ்க்கு நல்ல ஆதரவு பெருகிடுச்சு. சரியான ஆதரவு ஓபிஎஸ்க்கு பெருகிடுச்சு. கௌரவமா போய் சேர்ந்துட்டார் கட்சியில். இந்த மாதிரி கேவலப்பட்டு போல. செங்கோட்டைய மாதிரி கேவலப்பட்டு போல. இப்ப செங்கோட்டை நில தர்ம சங்கடம் நிலா இதுன்னு யோசனை. ஆதவாஜினா காய் நகர்த்துறான் பிஜேபி கூட்டணியோட லாட்டி சீட்டு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு. அம்மா ஒரு கட்சி, அண்ணன் ஒரு கட்சி, பொண்டாட்டி ஒரு கட்சின்னு போயிட்டீங்க. எந்த கட்சி வந்தாலும் நெட்வொர்க் பண்ணலாம். டிஎம்கே கவர்மெண்ட் வந்தா லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டில் வராது. போய்கிட்டு இருக்க, பரபரப்பா போய்கிட்டு இருக்க. நீ வேற வழக்கு ஒர்த்து இல்லைன்னு வேற சொல்லிட்ட. பொண்டாட்டி ஒர்த்து இல்லாம 25 வருஷம் வாழ்ந்த. பரவாயில்ல. நீ பேசுற டைலாக் எல்லாம் உன்னுடைய ஆளுகளை கழுவி ஊத்துறானுங்க. ஒரு ரசிகர் மன்ற தொடர்ந்து ஏதோ ஒரு லேடி கூட ஒண்ணு டிவியில பார்த்த பேசிங்க. உன் கட்சிக்காரங்களே உனக்கு கழுவி ஊத்துறாங்க. யூடியூப்பை திறந்தா உன் படலம் தான் பெருசா போயிட்டு இருக்குது. வாட்ஸ்அப்பை திறந்தா உன் படலம் தான் கமெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. கொள்கை பிரச்சாரம் சூப்பரா இருக்கு. உன்னை எவ்வளவு தரகுறவெல்லாம் கழுவி ஊத்துறாங்கன்றது பார்க்குறவங்களுக்கு தெரியும். மொத்தம் படம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஓகே ஆயிடுச்சு. சென்சார்ல மறு இது கொடுக்க போறான். அப்போ 2 நாள்ல கொடுத்துருவான். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, மேற்கு வங்கம், இன்னொரு ஸ்டேட், 5 ஸ்டேட் தேர்தல். இப்ப கேரளாவுக்கு போயிருக்காங்க. தேதி முடிஞ்சிடும். 15-16 தேதியில தேர்தல் அறிவிப்பாங்க. அந்த 15-16 தேர்தலுக்குள்ள விஜய் கூட்டணி ஃபைனல்ஸ் ஆயிடுது. அதனால 15-16 தேர்தல் காலத்துல சந்திக்க போறாரு விஜய். யாரெல்லாம் எப்படி எல்லாம் கழிவு ஊத்த போறாங்கன்றத இப்போ ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வழக்கு ஒர்த்து இல்லைன்னு, நீ அரசியலுக்கு ஒர்த்து இல்லடா. அரசியலுக்கும் ஒர்த்து இல்லை, நீ நடிக்கிறதுக்கு நீ ஒர்த்து இல்லை. வா சந்திப்போம் அரசியல் களத்துல. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.